வணக்கம் குழந்தைகளே. இன்று உங்களுக்கு ஒரு அழகான மந்திர கதை சொல்ல போறேன். அதுதான் மாயக்குயில் கதை. ஒரு காலத்துல பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் யாரும் பார்த்திராத அளவுக்கு அழகான ஒரு குயில் இருந்தது. அது சாதாரண பறவை இல்ல. இரவில் அது பாடும்போது அதன் குரலிலிருந்து மினுமினுக்கும் ஒலி வெளியே வந்து இருட்டை ஒளிரச் செய்தது. அந்த ஒளியை பார்த்த மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களுடைய கவலைகள் மறைந்து மனதில் சந்தோஷம் மட்டும் மலரும். ஆனால் அந்த ராஜ்யத்தில் ஒரு பேராசைக்கார மந்திரவாதி இருந்தான். அவன் நினைத்தான், இந்த குயிலை நான் பிடித்தால் எனக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்கும். அவன் வலை போட்டு குயிலை பிடிக்க முயன்றான். குயில் சிக்கியது. அப்போது குயில் மெதுவாக சொன்னது, என்னை அடைத்து வைக்காதே. நான் சுதந்திரமாக இருந்தால்தான் உலகுக்கு ஒளி தர முடியும். என்னை அடைத்து விட்டால் உனக்கு உலகிற்கும் இருட்டு மட்டுமே வரும். மந்திரவாதி சிரித்தான். எனக்கு ஒளி வேண்டாம், அதிகாரம் மட்டும் வேண்டும். ஆனால் அந்த இரவு முதலே அவனுடைய அரண்மனை முழுவதும் இருள் சூழ்ந்தது. எவ்வளவு மந்திரம் செய்தாலும் ஒரு சிறு விளக்கும் எரியவில்லை. பயந்து போன அவன் இறுதியில் குயிலை விடுவித்தான். விடுதலையான குயில் மீண்டும் பாடத் தொடங்கியது. ஒளி பரவியது. ராஜ்யம் மீண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அதை கண்ட மக்கள் சொன்னார்கள், உலகை மகிழ்விக்கிற ஒளி எப்போதும் சுதந்திரத்தில்தான் இருக்கும். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? ஒளியும் மகிழ்ச்சியும் சுதந்திரமாக பகிரும்போதுதான் பெருகும். அதை நம்ம வாழ்க்கையிலும் மறக்காம பின்பற்றணும். இந்த மாதிரி அழகான கதைகள் இன்னும் கேட்கணுமா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த கதையில் சந்திப்போம்.